டிஎம்டி மாதிரியான ரேர் டிசீஸ் வந்து வேர்ல்டில் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் வர்றப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்க வந்து பண்ணி ஒன்று இன்சூரன்ஸ்லேயோ இல்லை வந்து க்ரௌட் ஃபண்டிங் பிளாட்ஃபார்ம்லேயோ ஏதோ ஒன்று பண்ணி வந்து அவங்க வந்து அந்த ஃபேமிலிஸ்க்கு வந்து கொடுத்துருவாங்க. திஸ் இஸ் கால்டு க்ரௌட் ஃபண்டிங் ட்ரக், இந்த ரேர் டிசீஸ்க்கான மெடிசன். ஏன்னா வந்து அது இண்டிவிஜுவல்ஸ்னால வந்து கொடுக்கவே முடியாது அது யாருனாலையுமே. பட் இந்த ஏஷியன் கண்ட்ரீஸ் சைடுலாம் தான் வந்து இதை பற்றின நாலேஜ், ரேர் டிசீஸோட நாலேஜ் வந்து இல்லை. இது வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஃபேமிலியோட ப்ராப்ளம், இது வந்து அவங்க பிரச்சனை, இது நமக்கு வந்து இல்லை அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணுறாங்க. இது ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து பண்ணக்கூடிய விஷயன்றது ஏஷியன் சைடு புரியலை. இது வந்து நமக்கு ரொம்ப பெரிய ட்ராபேக். ஏன்னா ரேர் டிசீஸுங்கிறது எல்லாத்துக்கும் வராது, ரொம்ப ரேரான பீப்புள்ஸ்க்கு மட்டும்தான் வரும். அப்போ அவங்க வர்றவங்க எவ்வளோ சஃபர் ஆவாங்கன்னு எங்களை மாதிரி ஆளுங்களை பார்த்து நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. இது என்றைக்கு மாறும் அப்படின்னு தெரியல எனக்கு. ஏஷியன் கண்ட்ரி சைடு என்றைக்கு மாறும்னு தெரியல, பட் நம்ம மாற்றணும் கண்டிப்பாக. எல்லோரும் நினைக்கிறாங்க இது வந்து ஒரு 25 crore, எஸ்எம்ஏக்கு வர்றது வந்து 16 crore, இதெல்லாம் இவ்வளோ காசு கொடுத்து நம்ம வந்து இதை நம்ம மெடிசன் வாங்கணுமா, இதுக்கு எத்தனையோ பேரை வந்து நம்ம காப்பாற்றிடலாமே, அந்த மாதிரிலாம் நினைக்கிறாங்க. அப்படி நினைக்காதீங்க, அப்படி நினைக்கக்கூடாது. நம்ம வந்து இதுக்கு வந்து அவேர்னஸோடு இருந்தோம்னா மட்டும்தான் இது ஃப்யூச்சரில் 10 years 15 years ஆஃப்டர் இன்னும் வந்து பாப்புலேஷன் ஜாஸ்தியாகிறப்ப இந்த ரேர் டிசீஸுங்கிறது ரொம்ப உள்ளே வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், கேன்சர் வந்து ஒரு 15 years பேக்கு யாருக்கு இருந்துச்சு, யாருக்காவது இருக்கும் தெரியாது. பட் இப்போ யோசிச்சு பாருங்கள், இந்த கேன்சரோட ப்ராப்ளம் வீட்டுக்கு வீடு இருக்குது. வீட்டில் ஒருத்தருக்கு கண்டிப்பாக கேன்சர் வந்துட்டு இருக்குது நம்ம ஃபேமிலிஸில். இப்போது அது இன்னும் 10 years 15 years கழித்து பார்க்குறப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 ஒரு ஆளுக்கு கேன்சர் வரக்கூடிய சான்சஸ் இருக்குது. கேன்சர் ட்ரீட்மெண்ட் முன்னாடி எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு, பட் இப்போ வந்து அந்த டேப்லெட்டில் கொண்டு வந்துட்டுருக்காங்க, அது க்யூர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அது ரிசர்ச்சில் இருக்குது. இந்த மாதிரி அதிகமாக தேவைப்படுறப்ப மட்டும்தான் வந்து அந்த மெடிசனுக்கு வந்து எல்லா கண்ட்ரீஸும் ரிசர்ச்சுக்கு அவங்க வந்து ரிசர்ச்சுக்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க. அப்போ தான் வந்து நமக்கு ஈஸியாக வந்து மெடிசன்ஸ் கிடைக்கும். ஸோ இதுதான் ப்ராப்ளம்.